ஏதோ அவசரமாக ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப நிதானமாக இந்த வேலையை நம்ம எடுத்து செய்கிறது. அதனால தான் எப்பயுமே என்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட என்னென்னா, ஃபாலோவர்ஸாக இருக்காதீங்க, பக்தராக இருக்காதீங்க, இண்டிபெண்ட்டாக இருங்க. என்னை சந்திங்க, உங்களுக்கு என்ன தோணுனா சந்திங்க, தோணலைன்னா நீங்கள் பாட்டில் சுதந்திர பறவையாக போயிட்டே இருங்க. உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆகாயத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் என்ன தேவைப்படும் போது அவன் வானத்தை எட்டி பார்ப்பான். சில பேர் தினந்தோறும் சூரியனை சந்திரனை பார்ப்பான், நட்சத்திரத்தை பார்ப்பான். சில பேர் 10 வருஷத்துக்கு ஒருக்கா கூட பார்க்குறவன்லாம் இருக்கிறான். அந்த மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு உள்ள அந்த உள் உணர்வு உணர்த்தும் போது நம்மளை தேடி வரணும். அப்படி இல்லாத போது இண்டிபெண்ட்டாக அந்த கலையை எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டில் பயணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் நாம் விரும்புகிறோம். அப்படி தான் உங்களுக்குன்னு இல்லை, யார் வந்தாலும் அதை தான் நான் போதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தனி மனிதன் தனித்து நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக என்கிட்ட இருக்கிற செயல் வடிவத்தில் நான் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் இதை அரை மணி நேரம் செக்ஷனில் வைக்கும்போது அந்த உயர்ந்த செயல் இதை உச்சரிக்கும் போது இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இசையும்பாங்க. இதை தான் ஒரு யோகி சித்தி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுறான். எல்லாத்தையும் சித்தி பண்ணிடுவான். அஸ்தமா சித்தை கூட சித்து பண்ணிடலாம். ஆனால் அந்த அஸ்தமா சித்துக்குள்ளே ஒரு உயிர் சக்திகள் அதிகமாக ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருந்தா கூட அந்த சித்தை எப்படி பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எது பயன்படுத்தினான்னா இந்த இசையை பயன்படுத்தினா தான் முடியும். அந்த இசைங்கிறது தான் இந்த நால்வர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்ம சொல்லக்கூடிய அத்தனை நால்வருக்குள்ளே இருக்கிற எல்லா பேருக்குள்ளேயும் மாணிக்க வாசகர், எல்லாரும், அருணகிரியாக இருக்கட்டும், நக்கீரராக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ பேர்கள். ஏன்னா அவங்க சில கோவில்களில் போனால் நால்வர் பாடுறாங்க, 63 நாயன்மார் பாடியிருக்காங்கன்னா அந்த சுதி சிவன்டேந்து வரும். அப்படின்னா அந்த லயம், அந்த சுதி வரும்போது இவங்களை தன்னறியாமல் பாடுறது. அதுதான் ஒருத்தருக்கு இசை பெற்றுட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா எதிரில் உள்ளவங்கள ஈர்த்துருவார்னு பேர். அதுக்கு முன்னாடி அந்த ஈர்ப்பு தன்மை எல்லாத்திட்ட இருக்குமானா இருக்காது. அந்த ஈர்ப்பை, அந்த இசையை உருவாக்குற மந்திரம் தான் இந்த மந்திரம், இந்த செயல் வடிவம். இது அந்த செயல் வடிவத்தை கொண்டு வந்துடும். இது ஒரு ஒரு முக்கியமான அந்த அலைவரிசையை, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு மையத்தை தொடர்பு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அதுதான் இதை தியானத்தில் அந்த வடிவத்தில் பார்த்துட்டு இதை மக்கள்கிட்ட கொடுக்குறது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய கால கணக்கை பார்த்து அவங்க உருவாகி வரட்டணும். இதுதான் இதோட செயல் வடிவம்.
என் பேர் வந்து முருகன், திருப்பூர்லேருந்து வர்றோம். இந்த கோவை சுவாச புரட்சிக்காக வந்திருக்கோம். காலையில் 4 மணி தியானத்தில் சேர்ந்து இது பண்ணியிருந்தோம். மதியம் 1 மணி தியானத்தில் சேர்ந்துருந்தோம். எத்தனையோ எல்லோரும் வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம். நிறைய சாமிகளை பற்றி நிறைய இன்றைக்கெல்லாம் வீடியோவில் வருது. எவ்வளவோ பார்த்துருப்போம். மனசுக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வழியில் போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த ஐயாவை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு போனாலே அடுத்த வாட்டி திருப்பி வர வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருந்து பண்ணிக்கலான்னு நிறைய நமக்கு சொல்லி தர்றாங்க. மற்றவங்களாம் அப்படி இல்லை, திருப்பி கூட வரதுக்கு 1 மாதம் கழிச்சு வாங்க, இல்லை 1 வாரம் கழிச்சு வாங்க, திருப்பி 2வது ஏதாவது நமக்கு சொல்லணும் வரணும்னு சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டாலே எல்லாமே இங்கே உங்களுக்கு திருப்பி வரணுன்றதில்ல. ஒரு வாட்டி அவங்க ஐயாட்ட பார்த்தாலே இருக்கும். அது இல்லாமல் மனுஷன் வாழ்கிறது எதுக்காக வாழ்கிறோன்னு திருப்பி அடுத்த பிறவி வேணுமா வேண்டாமான்னு நம்ம முடிவெடுக்கிறது நம்மளுடைய கடமை. அதுக்கு உறுதியாக ஒத்துழைப்பாக அவர் வழிகாட்டக்கூடிய கடமை ஐயாவோட சேர்ந்தது. அது வழியை காட்டுறாப்புல. பிடிச்சவங்க இதை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசார்த்து உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் குடும்பம் உங்களுக்கு இருந்திருக்க எல்லாருக்கும் ஒரு அறிவுத்திறமை, ஒரு தொழில் திறமை எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி அடையும். நீங்கள் வந்து பார்த்து அதனால் ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து ஒரு மக்கள் பார்த்தோம்னா இன்னும் வர காலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல எல்லாருக்கும் ஒரு உபயோகமான ஒரு வாழ்க்கை அமையும். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இதான் முதல் வாட்டி சந்திச்சிருக்கே பல ஆண்டுகளுடைய நமக்கு ரொம்ப நாள் தொடர்பு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நிறையா. அது இல்லாமல் என்ன, இங்கே வந்து பார்க்கும்போதுக்கும் அவங்க வீடியோ பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நேரில் பார்க்குறதுக்கும் அவங்க வீடியோ சொல்கிறதுக்கும் அவ்வளோ சகஜமாக நல்லா பழகி ஐயா வந்து நமக்கு நிறைய காட்சிகள், நல்ல அறிவுத்திறன் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது வந்துட்டு போனதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை சுவாச புரட்சி சின்னியா கார்டனில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணேங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐயாவோட பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாக இதுதான் இப்படித்தான் போகணும், இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஸோ எதுவுமே அவர் வந்து மறைக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை. நம்ம கேள்விகள் கேட்டாலும் தயங்காமல் ரொம்ப ஆழமாக பதில் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 2வது தியானம். ஸோ இந்த பயிற்சியில் வந்து காலை, மதியம், அதுக்கப்புறம் சாயந்தரம் 7 மணி 3 நேரம் வந்து தியானம் சொல்லித்தராங்க. ஸோ தியானமும் வந்து இவங்க மந்திரத்தை சொல்லித்தராங்க, நம்ம வந்து பயிற்சியும் வந்து அப்போவே பண்ணுறதுக்கு சொல்லித்தராங்க. ஸோ இது நம்ம போயிட்டு அடுத்தது நாளையிலேருந்து நானே வந்து தொடர்ந்து இயங்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்லித்தராங்க. இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. குருவே சரணம். என் பேர் வந்து செந்தில்குமார். நான் மேட்டுப்பாளையத்திலிருந்து வர்றேன். கோயம்புத்தூர் சின்மயா கார்டனில் இந்த வகுப்பு நடந்துகிட்ருக்குது. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், வர முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பு குருவின் மூலமாக எனக்கு கிடச்சிருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது. எல்லாருமே பணம் எதிர்பார்த்து இது ஒரு வியாபாரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவரோட இது வந்து பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிவனே இறங்கி வந்து எல்லாமே சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது. என்னோட இந்த ஆன்மா இந்த உடலோட இருக்கிற வரைக்கும் இவரை மறக்க முடியாது. நன்றி. காற்றே சக்தி கொடு மகா சிவா. காற்றே சக்தி கொடு மகா சிவா. காற்றே சக்தி கொடு. நீங்கள் மட்டும் வந்துருக்கீங்களா, ஃபேமிலியாக வந்து? என் ஃபேமிலியில் என் வீட்டம்மா வந்திருக்காங்க, என் பசங்க 2 பேர் வந்திருக்காங்க, நாங்கள் வந்திருக்கோம். 4 பேருமே வந்திருக்கிறோம். ரூம் எல்லாமே அவங்களே ஃப்ரீயாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு எல்லாமே பிரச்சனை கிடையாது.
வந்ததுக்கு எவ்வளோ வந்தோமோ நாங்கள் நினச்சிட்டு வந்ததை விட இப்போ டபுள் மடங்கு திருப்தியோடு தான் இப்போ கிளம்புறதா இருக்கிறோம். வணக்கம், நான் ஷர்மிளா. சூலூர், கோயம்புத்தூரில் சூலூர்லேருந்து வரேன். இந்த சுவாச புரட்சி நிகழ்ச்சிக்கு காலையில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்கே டிஃப்ரெண்ட்டான அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாமே இலவசமாக கொடுத்து நாங்கள் கொடுக்குற இந்த நாலேஜபிள் விஷயத்த நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த இடத்துலையுமே கட்டணம் கிடையாது. நல்ல அன்பாக வரவங்க எல்லாரையுமே ஒரு குறை இல்லாமல் கவனிக்கிறாங்க. இதுவே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்புறம் அந்த ஐயா வந்து டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் கற்றுத்தராரு. தன்னைத்தானே வளர்த்துக்கணுன்றதில் அவர் வந்து குறிக்கோளாக இருக்கிறாரு. நாலு பேசாம இருந்து பேசும்ல, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் ஊமையாக இருந்தபோது வாய் துறந்து மொழியை முதல்ல உபயோகப்படுத்தின இடம் வந்து இந்த இடம், இந்த ஊர். இந்த ஊரோடைய செயல், அந்த ஊர்ல இருக்கிற அந்த கோவிலோட செயல், சிவனே முதல் முறையாக பேசின இடம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்தோடைய செயல் வடிவமே. அப்ப இதோடைய செயல் வடிவம் எதுன்னா அதுதான் ஆன்மாங்கிறாங்க. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு தனக்கு தான் ரொம்ப முக்கியம், அப்படிங்க தன்னை உருவாக்குறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பேர் வந்து வேற யாரையும் உருவாக்குறதுக்கு போறாங்க. முதல்ல நம்மளை உருவாக்கிட்டு தான் வேற யாரையும் உருவாக்கணுங்கிறத பற்றி யோசிக்கணும். நீங்க காய் காய்ச்சாதான் 4 பேர் சாப்பிட முடியும், நீங்க பூ பூத்தாதான் 2 பேர் பறிக்க முடியும். முதல்ல நாம தயாராகும் போது வேற யாரை போய் நம்ம தயார் பண்றது? ஆன்மீகங்கிறது தனி கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவல் தான் உலகம், இந்த பிரபஞ்சம் தான் எல்லாமே. உங்களுக்குள்ள இருக்கின்ற நீங்க பேசுறதும் நான் பேசுறதுக்கும் காரணம், நீங்க நிக்கிறதுக்கு இந்த உடல் கொடுத்ததுக்கு உங்க தாய் தந்தைங்கன்னா, நம்ம இங்க வாழ்றதுக்கு முக்கியமானது இந்த இயற்கையா தோன்றதுனால தான். அப்ப தனியா நம்ம போய் எது ஆன்மீகங்கிறோம்? ஆன்மீகம்னு தனியாவே கிடையாது. இந்த உலகமே ஆன்மீகம்தான், நாமளே ஆன்மீகம்தான். நமக்கு ஒரு தேடுதல், இப்போதான் அந்த புரிதல் வந்திருக்கிறதுனால அது ஆன்மீகமாக நம்ம தனியாக பார்க்குறோம். மற்ற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் வேட்டியெல்லாம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் லயப்பட்டு நம்ம ஒரு செய்கிறோம். அது அப்படி இல்லை, நேச்சராகவே நம்ம ஆன்மீகம்தான். நம்ம வந்து ஒரு உண்மை தத்துவமாக சொல்லப்போனால் எல்லாருமே கடவுள் பிள்ளைங்க தான். புரியுதுங்களா? அப்போ வளர்ச்சி அடைய 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 ஒரு பொருளையாக கண்டுபிடிக்கணும். அப்போ உச்சகட்ட வளர்ச்சி தான் ஒரு பொருளை முழுமையாக கண்டறியறீங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு என்னன்னா ஈர்ப்பு. முழு கண்டுபிடிப்பு கிடையாது, செயல் கிடையாது. சிதம்பரத்துலேயோ வடலூர்லேயோ நீங்கள் ஈர்த்து தான் போய் உட்காந்துருக்கிறீங்க, கொஞ்சம் அங்கே கண்டுபிடிச்சி உட்காருங்க. ஒரு யோகி வந்து ஈர்ப்பில் போய் உட்கார மாட்டான், கண்டுபிடிச்சிட்டு போய் உட்காருவான். காலம் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் உட்காருவான். வேலை முடிஞ்சவொன்னே எந்திரிச்சு வந்துடுவான். மனம் நின்னால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு இந்த ஆன்மா அருங்கோணங்கிறது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான், அந்த ஆன்மா முழுமையா ஆதிக்கம் செலுத்தினா மட்டும்தான் கோள்களுடைய திசையிலிருந்து ஒருத்தன் விடுபடுறான். அது வரைக்கும் என்ன எஸ்டீம் தியானம் பண்ணாலும், அவன் சொன்ன அப்படியே பொண்ணா பழிச்சு அவன் எத்தனை சித்து பண்ணாலும் அந்த கோள்கள்கிட்ட தப்பிக்க முடியாது. ஆன்மா வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்கவே பார்க்காது. ஏன்னா ஆன்மாங்கிறதே தியானம் தான். அது என்ன பண்ணுன்னா ஆழ்நிலைக்கு கூட்டிட்டு போறது தான் பார்க்கும். ஆழ்நிலைக்கு உங்களை ஆழ்த்துற வேலையை ஆன்மா செய்யும். பேசவே பேசாது ஆன்மா. பேசுனா அது தெளிவாக சில வார்த்தைகளை மட்டும் கூறும்.